இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிஸ்கஷனாக இருந்துச்சு. எந்த பலாப்பழம் வந்து பழுத்திருக்கு, இது கட் பண்ணலாமா, அது கட் பண்ணலாமாலாம் சொல்லிட்டு. நேத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம மழை. ஸோ பலாப்பழம் எல்லாமே நனைஞ்சிருச்சு. பொதுவாக மழை நனைஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாகவே இருக்காது. சரின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்த்தோம். பரவாயில்ல, ஆவரேஜான ஒரு இனிப்பில் நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக வந்து மீன் வந்து வாங்கியிருந்தாங்க. மார்னிங் வந்து இன்னும் குழம்பு வைக்கல. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம பசியாக இருந்துச்சு. ஸோ வெங்காய தோசை வந்து அம்மா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு சட்னி பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் தேங்காய் சட்னியுமே இருந்துச்சு. ஸோ நான் வந்து வச்சுட்டு போய் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஒரு முட்டை தோசையும் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க அம்மா. ஸோ இப்படி தான் போயிட்டுருந்துச்சு மார்னிங். ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மீன் குழம்பெல்லாம் வச்சாச்சு. ஒரு 2:30 போல் தான் சாப்பிட்டேன். ஏன்னா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருந்தேன். நிறைய வந்து சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு அம்மா வந்து மீன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. வாழை மீனும் அதுக்கப்புறம் மத்தி மீனும் போட்டு தான் குழம்பு. அப்புறம் வந்து சாதம் வடிச்சிட்டாங்க. தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து வச்சிட்ருந்தா. நான் வந்து பார்த்திங்கன்னா சரி பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு போட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போனேன். அம்மா வந்து வெளியே வச்சு தான் மீன் வந்து வறுத்துட்ருந்தாங்க. மத்தி மீன் வந்து வறுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பெரிய மீனுமே இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து சாப்பிட்ருந்தோம். அம்மா வறுக்க வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி அப்பாவெல்லாம் வந்து டேஸ்ட் பார்த்துட்ருந்தாங்க. ஸோ இப்படி தான் போச்சு இன்றைக்கான டே. ஆஃப்டர்நூன் போல் நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.